அன்பார்ந்த ஞானதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான். இந்த உலகத்தில் சுப கிரகம் என்று சொல்லக்கூடிய ஒரே ஒரு கிரகம் குரு தான். அப்போ குருவை வைத்து நாம் என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ரகசியம் இருக்கு. அப்போ குருவை வைத்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிடலாம் அப்படிங்கிற ஒரு ரகசியத்தை முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க. அந்த முன்னோர்கள் சொல்லி வைத்ததில் வாரங்களுக்கெல்லாம் அதிபதி யாருன்னா குரு. வாரங்கள் என்று சொன்னால் ஞாயிறு முதல் சனிக்கிழமை வரைக்கும் இருக்கின்ற அனைத்து விதமான நாட்களுக்கும் தலைவன் என்று சொல்லக்கூடியவன் யாருன்னா குரு பகவான் தான். அப்போ இந்த குரு பகவானை வைத்து தான் நம்ம ஒரு நல்ல காரியங்கள் நம்ம வீட்டில் எப்போ நடக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும். இது எப்படி ஏதாவது கால்குலேஷன்லாம் ஒன்றும் கிடையாது, ரொம்ப சிம்பிள் தான். குரு எந்த நட்சத்திர பாதத்தில் நிற்கிறார், குரு எந்த நட்சத்திர பாதத்தில் நிற்கிறாரோ அந்த நட்சத்திர பாதம் எத்தனாவது பாதம். இப்போ மாதத்திற்கு எத்தனை வாரங்கள்? 4 வாரங்கள். 4 வாரங்கள். அப்போ எல்லா மனிதனுமே என்ன சொன்னால் தன்னுடைய திருமணம், குழந்தைகளுக்கு குரு எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறார், எந்த பாதத்தில் நிற்கிறது, மனைவிக்கு குரு எந்த பாதத்தில் நிற்கிறார், எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறது என்பதையெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அவர்களுக்கு இந்த கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிறது, ஒரு ரெதுவாகிற காலம் கூட, குழந்தைகளுக்கு ஒரு ரெதுவாகிற காலம் கூட எந்த காலத்தில் ரெதுவாகும் அப்படிங்கிற ஒரு கால்குலேஷன் தெரிஞ்சிடும். கல்யாணம் எந்த மாதத்தில் எந்த வாரத்தில் நடக்கும் என்று சொல்லக்கூடியதை கூட சொல்லிவிடலாம். அப்போ நீங்கள் என்ன சொன்னால் உங்களுடைய குரு தான். அந்த குரு உங்களுக்கு குரு எப்பயுமே என்ன சொன்னாலும் நீங்கள் அடித்தாலும் பிடிச்சாலும் ரிஷபலக்கணத்திற்கு கூட குரு நன்மை செய்யக்கூடியவர் தான். ஏன்னா அட்டமாதிபதி அப்படிங்கிறவர் அவரே லாபஸ்தானாதிபதி. அப்போ இந்த குரு என்று சொல்லக்கூடியவர் எந்த பாதத்தில் உட்கார்ந்திருக்கிறார் அப்படின்னா 1ஆம் பாதத்தில் உட்கார்ந்திருக்கிறார் என்று சொன்னால் ஒரு உங்களுக்கு நல்ல காரியம் நடக்க வேண்டும், நல்ல காரியம் நடக்குதுன்னா அது முதல் பாதத்தில் உட்கார்ந்திருக்கிற குரு ஒரு தமிழ் மாதத்தில் முதல் வாரத்தில் தான் உங்களுக்கு நல்ல காரியம் நடக்கும். 2ஆம் பாதத்தில் அவர் எந்த நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்துருந்தாலும் சரி, 2ஆம் பாதத்தில் உட்கார்ந்துருக்காருன்னா தமிழ் மாதத்தின் 2ஆவது வாரத்தில் தான் அந்த வீட்டில் நல்ல காரியம் நடக்கும். அதே சமயத்தில் என்ன சொன்னால் 3ஆம் பாதத்தில் உட்கார்ந்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த திருமணமோ, ஒரு பாலுகாய்ச்சிற வீடோ, குழந்தைகளுக்கு சடங்கோ, குழந்தைகள் ரெதுவானதோ எல்லாமே அந்த 3ஆம் பாதத்தில் உட்கார்ந்திருந்தால் 3ஆவது வாரத்திலும், அந்த 4ஆம் பாதத்தில் ஒரு நட்சத்திரத்தின் 4ஆம் பாதத்தில் போய் அந்த குரு உட்கார்ந்து இருந்தார் என்று சொன்னால் அந்த 4ஆம் பாதத்தில் தான் அந்த ஃபங்க்ஷன் நடக்கும். இப்படிங்கிற ஒரு சாஸ்திரத்தில் ஒரு உண்மை சொல்லப்படுது. இப்போ என்னுடைய எதுக்கு எனக்கு ஆதாரம் என்பது என்னுடைய திருமணத்தை தான் எடுக்க முடியும். எனக்கு குரு என்ன சொன்னான்னா திருவாதிரை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில், அவன் திருவாதிரை நட்சத்திரத்தில் 1ஆம் பாதத்தில் எனக்கு குரு உட்கார்ந்துருக்கு. அப்போ என்னுடைய கல்யாணம் எப்போ நடந்தது அப்படின்னா கார்த்திகை மாதம் முதல் வாரம், கார்த்திகை மாதம் 2ஆம் தேதி எனக்கு கல்யாணம். அப்போ எனக்கு கல்யாணம் முடிகின்ற காலத்தில் 1991 எனக்கு ஜோதிடத்தில் சின்ன ஒரு எல்கேஜி ஸ்டூடெண்ட் மாதிரி ஒரு அனுபவம் உண்டு. அது தெரிஞ்சுக்கலாம். ஆனால் மற்றபடி பிரதாபிக்கக்கூடிய அளவில் நான் அந்த காலத்தில் திருமணம் நடக்கின்ற காலத்தில் எனக்கு எப்படி நாள் குறிக்கப்பட்டது, நல்ல நாளில் குறித்தாங்களா கெட்ட நாளில் குறித்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்று ஒரு குரு இருந்தார். அவர் அவர் ஒரு ஹெட்மாஸ்டர், ரிட்டையர்டு எலிமெண்ட்ரி ஸ்கூல் ஹெட்மாஸ்டர். அவர் தான் எனக்கு நாள் குறித்தார், எல்லாம் செஞ்சார். ஆனால் அவர் குறித்தது நம்மளுடைய காலங்கள் நமக்கு நன்றாக இருந்திருக்கிறது, நல்ல நாளில் தான் குறித்தார். அப்படி நீங்கள் உங்களுடைய நல்ல காரியங்கள்
உங்களுடைய நல்ல காரியங்கள் குரு நின்ற பாதத்தின் அடிப்படையில் தான் நடக்கும் அப்படிங்கிறது சாஸ்திரத்தின் விதி. இது ஆய்வுக்கு உட்பட்டது தான். எனக்கு சரியாக இருக்குது, மற்றவர்களுக்கு சரியாக இருக்கிறதா என்பதை நான் உத்தரவாதம் சொல்ல மாட்டேன். இருந்தாலும் முன்னோர்கள் சொல்லி வைத்ததை நாம் மதிப்பு கொடுக்க வேண்டும் என்பதற்காக குரு நின்ற நட்சத்திர பாதத்தின் படிதான் 1வது வாரமா 2வது வாரமா 3வது வாரமா 4வது வாரமா என்று சொல்லக்கூடிய ஆதிபத்தியம் நம்ம வீட்டில் நல்ல காரியங்கள் நடக்கும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுகிறது. அதனால் பரிசித்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் உங்களுடைய திருமண நாட்கள் உங்கள் வீட்டில் பால் காய்ச்சிய நாட்கள் இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது என்ன சொல்லலாம்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும். நல்லது இருந்தது என்று சொன்னால் எடுத்துக்கொள்ளுங்கள், இல்லை என்று சொன்னால் விட்டு விலகி அப்படியே போயிருங்க. ஏன்னா 6 நிமிஷம் தான் ஓடி இருக்கு. இன்னொரு 4 நிமிஷத்திற்கு ஒரு சின்ன இதோட ஒரு சின்ன சேர்ந்து குடயோகம் என்று ஒன்று. குடயோகம் என்பது என்ன சொன்னா, ஒரு கிரகத்திற்கு 6ஆம் இடத்துலையோ 7ஆம் இடத்துலையோ 8ஆம் இடத்துலையோ ஒரு கிரகம் இருக்க அது குடயோகம். அந்த கிரகத்தால் இவர் நன்மை அடைவார், கண்டிப்பாக நன்மை அடைவார். அதில் மாற்றம்லாம் கிடையாது. ஏன்னா ஒரு கிரகத்திற்கு 6ஆம் இடம், எனக்கு ஒரு கிரகம் என்னுடைய லக்னாதிபதி நின்ற இடத்திற்கு 6இல் ராகு, 7இல் குரு. அப்போ ராகுவால் எனக்கு எப்பயுமே ஒரு லாபம் உண்டு. அது ஏதோ ஒரு விதத்தில் என்ன சொன்னான்னா கண்டிப்பாக கொடுத்து கொண்டு இருக்கிறது. 7இல் குரு இருக்கிறதுனால குழந்தைகளால் ஒரு லாபம். 8ஆம் இடத்துல இல்லை இருக்க இது குடயோகம். இது பரிசித்து பார்த்து அந்த கிரகத்தை நீங்கள் பேணி தெரிஞ்சு கொண்டீர்கள் என்று சொன்னால், ஒவ்வொரு மனிதனும் என்ன சொல்கிறான்னா, இப்போ ராகு என்ன சொல்கிறான்னா உங்களுடைய ஒரு கிரகத்திற்கு மட்டும்தான் எடுக்கணும். ஏதாவது ஒரு கிரகத்திற்கு 6, 7, 8 கிரகம் இருந்தால் அந்த கிரகத்தை நீங்கள் வலிமைப்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள். குடயோகம் என்பது யாருக்கு கொடை பிடிப்பாங்க? அரசனுக்கு கொடை பிடிப்பார்கள். அரசனுக்கு தான் கொடை பிடிப்பாங்க. அந்த வெண் கொற்ற கொடை அப்படிம்பாங்க. அதே சமயத்தில் பெரிய லெவலில் உள்ளவங்களுக்கு தான் என்ன சொல்கிறாங்கன்னா கொடை, தேர் மேலே கொடை இருக்கும். இதெல்லாம் யோகமானது. இந்த கிரகங்களை நீங்கள் பயன்படுத்துங்கள். அதற்கடுத்து ஒரு கிரகத்திற்கு 2, 12, 7இல் கிரகம் இருக்க அது நங்கூர யோகம். நங்கூர யோகம்னா என்னது? கப்பலை நகல விடாமல் பாதுகாக்கக்கூடிய நங்கூர யோகம். அப்போ ஒரு கிரகத்திற்கு 2ஆம் இடத்துலையோ 12ஆம் இடத்துலையோ ஒரு கிரகம் இருந்தால் அந்த கிரகத்தால் அவர் யோகத்தை அனுபவிப்பார். யோகத்தை அனுபவிப்பார். அதனால் என்ன சொல்கிறேன்னா, ஒரு மனித வாழ்க்கையில் நாம் எதையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டுமோ அதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயங்கள். இந்த சிம்பிள் எனக்கு என்ன சொன்னான்னா, நங்கூர யோகத்தில் 2 கிரகம் இருக்கிறது, சூரியன், சுக்கிரன். அப்போ சூரியன் என்று சொல்லக்கூடிய ஆதிபத்தியத்தில் என்ன சொன்னால், சூரியனை வலிமைப்படுத்தினாலோ சுக்கிரனை வலிமைப்படுத்தினாலோ கண்டிப்பாக அந்த நங்கூர யோகம் வேலை செய்யும். அதே சமயத்தில் குடயோகத்தில் ராகுவையும் குருவையும் என்ன சொன்னால் வலிமைப்படுத்தினால் பெரிய வெற்றி கிடைக்கும். இதெல்லாம் ரொம்ப சின்ன ஜோதிட நுணுக்கங்கள். இந்த நுணுக்கங்களை எல்லாரும் தெரிஞ்சுக்கிடுங்க. உங்கள் குழந்தைகளுக்கு இருக்கான்னு பாருங்கள். அதெல்லாம் நீங்கள் கேட்டே உதவி செய்யாது, கேட்காமலே செஞ்சுக்கிட்டே இருக்கும், கேட்காமலே செய்து கொண்டே இருக்கும். இது உண்மையிலும் கண்டிப்பான உண்மை. பரிசித்து பாருங்கள், வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிபிப்பாறை ஜோதிடர் சாதிராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், 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 வணக்கம்.